வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தாவேக்காவின் மாநாடு, விஜயகாந்த் பேனரை வைத்த தொண்டர்கள். பிரேமலதா என்ன சொல்லுவாரோ? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது மதுரையில் நடைபெறவுள்ள மதுரை மாநாடானது 2025 ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில்தான் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதா. இந்த மாநாட்டையொட்டி மதுரை நகரம் முழுவதும் ஆங்காங்கே போஸ்டர்கள், பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளது. அதில் விஜயகாந்த் படங்களுடன் மதுரையில் தாவேக்கா மாநாட்டிற்கு தொண்டர்கள் எல்லாம் பேனர் வைத்து வந்துள்ள ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளதா. அதாவது விஜயகாந்த் புகைப்படத்தை அரசியல் கட்சிகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என கட்சியின் தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இது மட்டுமின்றி அந்த உத்தரவின் நிலையில்தான் அதனை மீறி தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தியுள்ளனர். இதனால் அக்கட்சியில் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதாம். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடானது மதுரை பாரபக்தியில் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாலையில் நடைபெற உள்ளதாம். 506 ஏக்கர் நிலத்தில் மாநாடானது நடைபெற உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முழுவீச்சில் நடந்து முடிகிறது. மாநாடு அலங்காரம், இருக்கைகள், மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறதா. மேடையிலிருந்து விஜய் அவர்கள் தொண்டர்கள் நடையில் நடந்து செல்லும் வகையில்தான் 300 மீட்டருக்கு நடைமேடையும் அமைக்கப்பட்டுள்ளதாம். 1000 அடி நீளத்தில் தனி மேடை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. 4 இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்படுவதாம். மேலும் மாநாடு முழுவதும் 20,000 மின் விளக்குகள், சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டது. குடிநீர் வசதி, மருத்துவ வசதி போன்றவையெல்லாம் அமைக்கப்பட்டு வருகிறதாம். மாநாட்டு திடலில் பல்வேறு பேனர்கள் அமைவதால் முதல் முறையாக தாவேக்கா மாநாட்டில் எம்ஜிஆர், அண்ணா புகைப்படங்கள் எல்லாம் தாவேக்கா மாநாட்டில் இடம்பெற்றுள்ளது என்று செய்திகள் வெளிவந்தன. அதனைத் தொடர்ந்துதான் வாகை சூடும் வரலாக திரும்புகிறது என்ற வாக்கியமும் அந்த பேனரில் பொறிக்கப்பட்டிருந்ததாம். அதாவது 1967, 77, 2026 உங்கள் விஜய் நான் வர்றேன், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என குறிப்பிட்ட எம்ஜிஆர், அண்ணா புகைப்படங்கள் எல்லாம் அந்த பேனரில் இடம்பெற்றுள்ளதாம். மேலும் விஜயுடன் அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், பெரியார் புகைப்படங்களும் இருப்பது போன்ற பேனர்களெல்லாம் தாவேக்கா மாநாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. மேலும் மதுரை தொண்டர்கள் விஜயகாந்த் புகைப்படத்தை பேனராக வைத்துள்ளனர். அது மட்டுமன்றி அதில் எழுதப்பட்ட வாசகம் என்னவென்றால், வைரத்தை இழந்துவிட்டோம், தங்கத்தை இழந்துவிட மாட்டோம் என குறிப்பிட்டு பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளதாம். விஜய் படங்களுக்கு தொண்டர்களிடையே பேனர்களும் சலசலப்பையும் ஏற்படுத்தி வருகிறதாம். அதாவது விஜயகாந்த் புகைப்படத்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு கட்சியும் பயன்படுத்தக்கூடாது என்று அக்கட்சியின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் அவரின் படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் திமுக தேர்தல் விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். விஜயகாந்தை மானசீக குருவாக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் அந்த கட்சியில் அவர் புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். இதனை மீறிதான் தாவேக்கா தொண்டரானது விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தியுள்ளனர். இதற்கு பிரேமலதா கருத்து தெரிவிப்பாரா என மக்கள் மத்தியில் ஒரு பெரும் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.